4.5 வருஷம் ஆகுது. எத்தனை வடையை சுட்டு குத்தீங்க மக்களுக்கு நீங்க? அப்போ வாயிலேயே வடை சுடக்கூடிய தலைவர் யாரு? நீங்க தான். 2021ல 504 வடையை நான் வந்து சுட்டு மக்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார். யாரு? உங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? 504 வடை என்கிட்ட ரெடியா இருக்குது, இதை சுட்டு சுட்டு மக்களுக்கு தருவேன்னு சொன்னாரு. 4.5 வருஷம் ஆகுது. எத்தனை வடையை சுட்டு குத்தீங்க மக்களுக்கு நீங்க? அப்போ வாயிலேயே வடை சுடக்கூடிய தலைவர் யாரு? நீங்க தான். ஏன்னா மோடி அவர்கள் சுட்ட வடலாம் நல்ல வடங்கிறதுனால தான் 3வது முறை ஆட்சி அமைச்சிருக்காரு. மக்கள் ஓட்டு போட்டு இருக்காங்க. நீங்க சரித்திரத்துல ஏடிஎம்கே கூட 2 தடவை ஆட்சி அமைச்சிட்டாங்க, காங்கிரஸ் கூட 2 தடவை ஆட்சி அமைச்சிட்டாங்க. நீங்க எப்பயாவது 2வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா? அப்ப நீங்க சுட்ட வடை எல்லாமே வாயில சுடுற வடன்றதுனால தான் மக்கள் 2வது முறையாக உங்களை தேர்ந்தெடுத்ததே கிடையாது இந்த வரலாற்றுல. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் அப்படி கிடையாது. டபுள் இன்ஜின் சர்க்கார் பிஜேபி எங்கெங்கெல்லாம் இருக்கோ உங்களுக்கு தெரியும். குஜராத் டபுள் இன்ஜின், அதே போல உங்களுக்கு உத்தரப்பிரதேஷ் டபுள் இன்ஜின், பீகார் டபுள் இன்ஜின், மகாராஷ்டிரா டபுள் இன்ஜின். இங்க எல்லாமே 2வது முறை 3வது முறை ஆட்சி அமைச்சிருக்குது பிஜேபி. அப்போ டபுள் இன்ஜின் சர்க்காரை மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தாதான் 2 பேரும் இணைஞ்சு ஏதாவது ஒரு நல்லது மக்களுக்கு நடக்கும், நல்ல திட்டங்கள் வரும்னு. நீ மத்திய அரசு கிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு பாசிச பாஜக உள்ள வந்துடும், இந்திய திணிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு எதுவுமே நன்மை செய்யாம இருந்தினாக்கா உன்னுடைய இன்ஜின் டப்பா இன்ஜினாகத்தான் இருக்குமே தவிர உன்னுடைய இன்ஜின் அப்படி வலுவான இன்ஜினா இருக்கும். அப்போ வாயிலேயே வடை சுடக்கூடிய ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு.